அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மகர லக்னத்திற்கு சூரியனோட தசையோ புத்தியோ அந்தரமோ வந்தா அந்த நேரத்துல அவங்க லைஃபை எப்படி பாசிட்டிவா லீட் பண்ணி கொண்டு போகலாம், நல்ல பலன்களை எப்படி வர வச்சுக்கலாம் அப்படிங்கறத பார்ப்போம். முக்கியமா இதை பண்றதுக்கு காரணமே இந்த மகர லக்னத்துக்கு அல்லது மகர ராசிக்கு அஷ்டமாதிபதியா வர்றவர் சூரியன். அஷ்டமாதிபதி அப்படின்னாலே பெரிய அசிங்கம், அவமானம், நஷ்டம், ஒரு ரிஸ்கான விஷயங்கள், இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் தான் சூரியன். ஸோ அந்த சூரியனோட தசாபுத்தி அந்தரம் வரும்போது நீங்க எப்படி லைஃபை லீட் பண்ணி கொண்டு போகணும், எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கறத மெயினா பார்ப்போம். முதல்ல இந்த அஷ்டமஸ்தானம் அப்படின்னாலே இந்த லக்னத்துக்கு மட்டும் இல்ல, இந்த ராசிக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே அந்த கிரகம் சார்ந்து காரகத்துவங்கள் சார்ந்து நீங்க கவனமா இருக்கணும். ரிஸ்கான விஷயங்கள் செய்யக்கூடாது, அதுல தேவையில்லாத விஷயங்கள் எதுவுமே ஈடுபடக்கூடாது அப்படிங்கறது பேசிக் ரூல். இப்ப சூரிய தசை மகர லக்னத்துக்கு மகர ராசிக்கு வருது, புத்தி வருது அப்படின்னா சூரியன் சார்ந்த விஷயங்களை பெரிய அளவுல முன்பின் யோசனை இல்லாம செய்யாதீங்க. உதாரணத்துக்கு அரசியல்ல இறங்குறது, நிர்வாகத்துல இறங்குறது, அதுவும் அனுபவம் இல்லாம, முன் யோசனை இல்லாம, வழிகாட்டுதல் இல்லாம, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம இறங்குறது, இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துங்க. சூரிய தசை நடக்குது, திடீர்னு போய் நான் ஒரு பொறுப்பேற்றுக்கிறேன், ஒரு புதுசா ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறேன், ஒரு புதுசா நிர்வாகம் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா அந்த நேரத்துல பண்ணாதீங்க அப்படிங்கறது தான் நோட் பண்ண வேண்டியது. அதே போல அரசியலும் எடுத்துக்கலாம், அல்லது உங்க சமூகத்துல, உங்க குழுக்கள்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல, உங்களை சுத்தி இருக்கவங்க கிட்ட எதெல்லாம் தலைமை தாங்கி நிர்வாகம் பண்ண போறீங்களோ அந்த விஷயங்களை புதுசாவோ அல்லது பெரிய ரிஸ்கோடையோ அல்லது தோராய கணக்குலையோ இறங்கி பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்படி பண்ணா தேவையில்லாத அந்த அஷ்டமஸ்தானத்தோட விளைவுகளை கொடுக்கும். ஆல்ரெடி சனியோட லக்னங்களுக்கு, ராசிகளுக்கு இந்த சூரியன் ஆகாத நபர். சோ அப்படி இருக்கிறப்போ அந்த மாதிரி சூரியன் சார்ந்த விஷயங்களை நீங்க ஒரு கிளாரிட்டி இல்லாம எப்பவுமே செய்யக்கூடாது அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்புறம் சூரியன் குறிக்கிறது கனவு, கற்பனை. நிறைய மைண்ட் கால்குலேஷன் எப்ப பார்த்தாலும் இந்த சூரிய தசை புத்தி அந்தரம் நடக்கும்போது பண்ணாதீங்க. மகர லக்னம் மகர ராசிக்காரங்க ஏதாவது ஒண்ணு இமேஜின் பண்றது, இப்படி பண்ணிடலாம், அப்படி பண்ணிடலாம், இந்த மாதிரி பண்ணிக்கலாம், மைண்ட்லயே ஏதாவது ஒண்ணு கற்பனை பண்ணிக்கிட்டு அதுலயே சந்தோஷப்பட்டுக்கிட்டு அதுலயே வருத்தப்பட்டுக்கிட்டு அல்லது அதுலயே கரெக்ஷன் சொல்லிக்கிட்டு மைண்ட்லயே உணர்வுகளை உணர்ச்சிகளை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காதீங்க. அது உங்களுக்கு டைம் வேஸ்ட். பிளான் பண்ணலாம், திட்டமிடலாம், அது தப்பு இல்லை. ஆனா அதுக்குன்னு ஒரு லிமிட் வச்சுக்கோங்க. செயல்ல இறங்கி ரிசல்ட்டை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிளானை மாத்துங்க. எல்லாத்தையுமே மனதளவுல மட்டுமே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க வேணாம் அப்படிங்கறத மெயினா நோட் பண்ண வேண்டியது. இது பல இடத்துல பார்த்துருக்கிறோம். அந்த மாதிரி நிறைய பிளான் பண்ணி யோசனை இல்லாம இறங்கி டக்குன்னு வெளியேறி தோல்வியானதும் உண்டு, இறங்காம போனதும் உண்டு. அது பிசினஸா இருக்கலாம், இல்ல படிப்பா இருக்கலாம், பேஷனா இருக்கலாம், அல்லது ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் இறங்கி செயல்பட தான் நீங்க முடிவுகளை எடுக்கணும் அப்படிங்கறத இந்த சூரிய திசையில ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் சூரியன் சார்ந்த உணவுகளை அதிகமா எடுக்காதீங்க. சூடான உணவுகள், கார்போஹைட்ரேட், அரிசி, மாவு, புரோட்டா, கோதுமை கிடையாது, மாவு சத்து, கார்போஹைட்ரேட் அதிகமா இருக்கிற உணவுகளை அதிகமா எடுக்காதீங்க, கம்மியா எடுத்துக்கங்க. உடல் உஷ்ணத்தை எப்பவுமே பேலன்ஸ்டா வச்சுக்கோங்க. அடிக்கடி பச்சை தண்ணியில தலை குளிங்க. நைட்டு ரொம்ப நேரம் கண் விழிக்காதீங்க. ஏன்னா ரொம்ப நேரம் கண் விழிச்சா உடம்பு சூடாக ஆரம்பிக்கும், அதுவுமே ஹெல்த்துக்கு நல்லதில்லை. ஸோ அதையுமே நீங்க இந்த சூரிய தசாபுத்தி அந்தரத்துல கவனிக்கணும். அப்புறம் இந்த அரசியல்வாதிகள், உயர் அதிகாரிகள், மேலே இருக்கிற நபர்கள், தலைமையில இருக்கிற நபர்கள், ஊர் பஞ்சாயத்து தலைவர், இப்படி மேல்நிலையில சூரியன் குறிக்கிற எல்லா பதவிகள்லயும் இருக்கிற நபர்களோட பெருசா டச் வச்சுக்காதீங்க. என்னன்னா என்ன, கடமைன்னா கடமை, அதை மட்டும் செஞ்சுட்டு உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க பாட்டுக்கு விலகி இருக்கிறதா நல்லது. ரொம்பவும் அவங்களோட இன்வால்வும் ஆக வேணாம், ரொம்ப அவங்களை எதிர்க்கவும் செய்ய வேணாம். ஸோ ஸ்மூத்தா கொண்டு போகணும் அப்படிங்கறது மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா ஏதாவது பண்றீங்க, இன்வால்வ் ஆனாலோ அல்லது எதிர்த்தாலோ அவங்க மூலயமா ஒரு அவமானம், ஒரு கெட்டது நடக்க காத்திருக்கு. ஸோ அதனால அவங்கள ஸ்மூத்தா ஹேண்டில் பண்றதுக்கு கத்துக்குங்க. அதே போலதான் அரசாங்க விஷயங்கள்லயும், அரசாங்கம் ஒரு ஸ்கீம் கொண்டு வருது, ஒரு டாக்குமெண்ட் சொல்றாங்க, ஒரு ஏதாவது கரெக்ஷன் சொல்றாங்க, இல்ல ஒரு கூட்டம் போட்டு ஏதாவது ஒன்று அறிவிக்கிறாங்க, திட்டங்கள் அறிவிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்க ட்ரை பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. பெருசா எதிர்க்கவோ பகை உருவாக்கிக்கவோ வேணாங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதே போல மருத்துவரை அணுகும் போது ஒரு நல்ல திறமையான மருத்துவரா, நம்பகத்தன்மை வாய்ந்த மருத்துவரா பார்த்து அணுகுங்க. அடிக்கடி மாத்திக்கிட்டே இருக்காதீங்க. இந்த மருத்துவம் சரியில்லைன்னா அது, ஹோமியோ சரியில்லைன்னா சித்தா சரியில்லைன்னா அலோபதி, இந்த மாதிரி மருத்துவ முறைகளை அடிக்கடி மாத்திக்கிட்டே இருக்க வேணாம். உங்களுக்கு எது கரெக்டா வருதோ அதை பார்த்து முன்னாடியே பிக்ஸ் பண்ணி அதை கண்டினியூ பண்ணுங்க. ஸோ இதெல்லாமே பேசிக்கா பண்ண வேண்டிய சில விஷயங்கள். இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பண்ணும்போது அந்த அஷ்டமாதிபதியா வர்ற சூரியனோட பலன்கள், நெகட்டிவ் பலன்கள் எதுவுமே பெருசா நடக்காது. இது சும்மா ஒரு பேசிக்கா சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அது அவங்கவுங்களோட வயசு, சூழல், படிப்பு, வேலை, தொழில், ரிலேஷன்ஷிப்பை பொறுத்து மாறும். இது ஓவராலா சொல்லியிருக்கிறேன்.
ஸோ இதெல்லாம் ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஜாதகம் அப்படிங்கிறது அப்படியே நடக்க போறத எழுதுற சொல்ற ஒரு விதி கிடையாது. அது குறிப்பிட்ட செயல் மூலயமா, குறிப்பிட்ட எண்ணங்கள் மூலயமா, குறிப்பிட்ட முயற்சிகள் மூலயமா அல்ட்ரா ஆகக்கூடியது, சேஞ்ச் பண்ணக்கூடியது. ஸோ நம்ம சரியா நடக்கும் பட்சத்தில் அஷ்டமாதிபதியான சூரியன் மூலயமா நடக்கக்கூடிய விளைவுகளை தவிர்த்துக்க முடியும், குறைச்சிக்க முடியும். அப்படியே நீங்க தவிர்த்து குறைச்சு சிறப்பா வாழ்றதுக்கான வழியை தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த சேனல் இருக்கு அப்படின்னா துலாம், மகரம், மீனம் இந்த 3 ராசி லக்னக்காரங்களுக்கு வாழ்க்கையை அணுகிறதுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதலா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 3 லக்னத்தை மட்டும் எடுத்து, இந்த 3 ராசியை மட்டும் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் பல்கா எடுத்து பண்றதை விட ஸ்பெசிபிக்கா போனா நல்ல டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால. ஸோ துலாம், மகரம், மீனம் இந்த 3 ராசி லக்னக்காரங்களுக்கு இந்த சேனலை ஃபார்வர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இந்த வீடியோ சார்ந்த கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு ஹாரோஸ்கோப் பார்க்கணும், உங்க ஹாரோஸ்கோப் பத்தின டீட்டெயிலான அனாலிசிஸ் வேணும், எப்படி ஒர்க் ஆகும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, ஃபேமிலியில, வேலையில, தொழில, ரிலேஷன்ஷிப்ல, சொத்து அமைப்புகள்ல, தனிப்பட்ட பேஷன்ல, இப்படி எல்லாத்துலயும் எப்படி எப்படியான வாய்ப்பு உங்க ஜாதகத்துல இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்டான அனாலிசிஸ் ஆடியோ ரெக்கார்ட் வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. அல்லது ஜெனரல் கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நன்றி.